பாருவோட அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாங்க. எல்லாரையும் பிளெஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. விக்ரமை மட்டும் கொஞ்சம் காலை வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் பாரு கிட்ட சொன்னாங்க, வாய் அடக்கு. விக்ரமை வந்து பாரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, முட்டை கண்ணேன்னா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வாய் அடக்கு, வாய் அடக்கு, வாய் பேசாதன்னு சொல்லி தானே விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்லி விட்டதுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்பாரு. உடனே சும்மா வீட்டில் ஜென்ரலாக பேசிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பாருக்கிட்ட வந்து அந்த கோர்ட்டு சீனில் அவங்க அப்பாவை தேங்க் பண்ணுவாள்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அவங்க அப்பாவை சொல்கிறது. ஏன்னா அவள் அப்படியே அவங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பா ரொம்ப ரொமான்டிக் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியாம்மா உனக்கு நிறைவாக இருந்துச்சு, அப்போ எல்லாம் ஓகே தானாம்மா அப்படின்னு பாரு கேட்குறாங்க. உடனே ஓகே தான், நீ பண்ணதுக்கெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது, அந்த சீன் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா வந்து நல்லா பாடுவாராம். ஆனால் அதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரஸை விட நீ நல்லா பாடுவேன்னு அவங்க வீட்டாரெலாம் சொல்லி விட்டுருவாங்க. அப்படி அப்போத்தான் வேலை பார்த்துருவாங்க. அப்போது இது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, அப்பத்தாங்கிறது வந்து பாட்டியை தானே சொல்லுவாங்க. அப்பத்தா வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா குண்டனி வேலை பார்க்குற மாதிரி ஒன்று வந்து அப்பத்தா வேலைன்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்பத்தா வேலை பார்த்து நல்லா ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே தமிழ்நாட்டில் அப்படி எங்கேயாச்சும் பேச்சு வழக்கு இருக்கா, இந்த மாதிரி குண்டனி வேலை பார்க்குறது அப்பத்தா வேலைன்னு சொல்லுவாங்களோ? ஒருவேளை அப்போ அதனால தான் திவ்யாவை வந்து வந்தோடனே நீ தான் சரியான அப்பத்தான்னு சொன்னாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கனியக்காவை பார்த்துட்டு, கனியெல்லாம் நான் ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவேன் என்ன அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, உள்ளே வரும்போதே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விட்டுருப்பாங்கல்லம்மா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அதெல்லாம் இல்லை, நான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு விக்ரம் சொல்கிறார், அம்மா எங்களெல்லாம் அதிபயங்கரமாக டார்ச்சர் பண்ணாமா அப்படின்னு. அப்போ உடனே பாருவோட அம்மா சொன்னாங்க, ஆமாம் வீட்டில் கடைக்குட்டி வாழு தானே, இங்கேயும் அதே வாழுத்தனை தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு இவங்க சுபிக்ஷா சொல்கிறாங்க, யார் வேலை செய்யணும்னு அவள்கிட்ட சொல்லணும், அவங்க சொன்ன வேலையை அவள் செய்வாள், மற்றபடி உள்ளவங்க வேலையை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அப்புறமா கமர்தீன், பாரு, அவங்க அம்மா 3 பேரும் பெட்ரூம்குள்ளே வராங்க. வரும்போது தலை ரூமில் போய் உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தலை ரூம்குள்ளெல்லாம் போகக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் வந்துட்டு பாருவோட அம்மா பாரு சொல்கிறாங்க, அம்மா இந்த வீட்டில் இருக்கும்போது நம்மளோட மனநிலைமை எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்மா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டேன்ட்டு சொல்லிட்டு டப்புன்னு கமர்தீனை பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறமா அதை அப்படி மாற்றிடுவாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன ஆனாலும் சரி, கிளாஸ் ரூமில் எப்படி டீச்சர்ஸ் ரூம்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாதோ அதே மாதிரி தலை ரூம்குள்ளே யாருமே போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேமாக பாருங்கள், எல்லாருமே கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னுக்கு வரதுக்கு வழி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.